ராதே கிருஷ்ணா. விதர்ப தேசத்து அரசர் பீஷ்மகரோட மகன் ருக்மி தன்னோட சகோதரி ருக்மிணியோட திருமணத்தை சேதி தேசத்து அரசனான சிசுபாலனோட நடத்த இருந்ததையும், ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே தன்னோட கணவராக வரிச்சுட்ட ருக்மிணி பிராட்டி அந்தனரை தூது அனுப்பினதையும், அந்தனரும் துவாரகாதீசனை சந்தித்து ருக்மிணி பிராட்டியோட செய்தியை சொன்னதையும் சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், விதர்ப ராஜகுமாரி ருக்மிணியோட இந்த செய்தியை கேட்ட யதுநந்தனன் ஸ்ரீகிருஷ்ணன் அந்தனரோட திருக்கரங்களை தன்னோட 2 கைகளாலையும் பற்றிக்கிட்டு சிரிச்ச மாதிரி சொன்னார். அந்தனரே, நானும் அதே மாதிரி தான். அவகிட்டயே பற்று வச்சதுனால இரவு தூங்குறதில்லை. என்கிட்ட கொண்ட வெறுப்பால் ருக்மி என்னோட திருமணத்தை நிறுத்திட்டாங்கிறதையும் நான் அறிவேன். தீயவர்களான அந்த அரசர்களை போரில் கொன்று அரணியை கடைஞ்சி நெருப்பை எடுக்கிற மாதிரி என்னையே மணாலனா நம்பியிருக்கிற குறையது மற்ற ருக்மிணியை எடுத்துட்டு வருவேன். பரீட்சித், மதுசூதனரான ஸ்ரீகிருஷ்ணன் ருக்மிணியோட திருமண லக்னம் நாளை இரவுன்னு அறிஞ்சதும் சாரதியான தாருகனை ரத்தத்தை போட்டு சொன்னார். உடனே தேரோட்டி சைப்பியம், சுக்ரீவம், மேகபுஷ்பம், பலாஹகம்னு 4 குதிரைகள் பூட்டின ரதத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி கைகூப்பி நின்னான். ஸ்ரீ கிருஷ்ணர் ரதத்தில் முதல்ல தான் ஏறி அப்புறம் அந்தனரையும் ஏற்றுக்கிட்டு குதிரைகள் வெகு வேகமாக போக ஒரே இரவில் தன்னோட அனர்த்த தேசத்தில் இருந்து விதர்ப தேசம் போனார். கொண்டின தேச அரசரான பீஷ்மக மகாராஜன் புதல்வனான ருக்மி மேலே வச்சிருந்த அன்பினால தன்னோட பெண்ணான ருக்மிணி சிசுபாலனோட திருமணச் சடங்குகளை செய்யலானார். நகரோட வீதிகளும் நார்ச்சந்திகளும் பெருக்கி நீர் தெளித்து தூய்மை செய்யப்பட்டன. பல பல விதமான கொடிகள், தோரணங்கள் கட்டி நல்லா அலங்கரிக்கப்பட்டன. நகரத்து ஆடவர்களும் பெண்களும் ஆபரணங்கள், பூமாலைகள் அணிஞ்சு நறுமண பூச்சு பூசி தூய்மையான ஆடைகளை உடுத்தி தங்களை அலங்கரிச்சுக்கிட்டு தங்களோட மாளிகைகளுக்கு அயல் தூபம் இட்டாங்க. பரீட்சித், பீஷ்மக மன்னர் பித்திருக்களையும் தேவர்களையும் முறைப்படி வழிபட்டு அந்தணர்களுக்கு முறைப்படி உணவிட்டு அவங்களை மகிழ வச்சார். அவங்களும் மணப்பெண்ணுக்கு மங்கள வாழ்த்துக்கள் சொன்னாங்க. முத்துப்பல் அழகியான திருமண பெண்ணுக்கு மங்கள நீராட்டி, திருமண மங்கள காப்பு நான் கட்டி, புதிய 2 பட்டாடைகளை உடுத்திக்க கொடுத்து சிறந்த நகைகளை பூட்டி அலங்கரிச்சாங்க. சிறந்த அந்தணர்கள் சாம, ருக், யஜுர்வேத மந்திரங்களால் ரக்ஷை செஞ்சாங்க. அதர்வண வேதம் அறிஞ்ச அந்தணர்கள் நவகிரகங்களோட அருளுக்காக ஹோமம் செஞ்சாங்க. செய்முறை அறிஞ்ச அரசர் பொன், வெள்ளி, ஆடை அணிகலன்கள், வெல்லம் கலந்த எள், பசுக்கள் இவற்றை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கினார். அதே மாதிரி சேதி தேசத்து அரசரான தமகோஷனும் தன்னோட புதல்வனான சிசுபாலனுக்காக மந்திரம் அறிஞ்ச அந்தணர்களை கொண்டு திருமண மங்களச் சடங்குகளை நடத்தி வச்சார். மதநீர் பெருகி வழியிற யானைப்படை, தங்க மாலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை முதலான படைகள் சூழ தமகோஷன் குண்டினபுரம் வந்தார். விதர்பதேசத்து அரசர் அவரை மகிழ்ச்சியோட வரவேற்று கொண்டாடி மணமகனுக்குன்னு தனிச்சு அமைக்கப்பட்டிருந்த மாளிகையில் தங்க வச்சார். அங்கே ஷால்வன், ஜராசந்தன், தந்தவக்திரன், விதூரதன் மற்றும் சிசுபாலனை சார்ந்த பவுண்டரக்கன்னு ஆயிரக்கணக்கானவங்க கூடியிருந்தாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களோட பகைவர்களான அவங்க அத்தனை பேருமே ஒருவேளை கிருஷ்ணன் பலராமனோட யாதவர்கள் சிலர் கூட இங்கே வந்து மணப்பெண் ருக்மிணியை அபகரிச்சுட்டு போனால் அப்போ அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து கிருஷ்ணனோட போர் புரிஞ்சு ருக்மணியை சிசுபாலனுக்கே மனம் முடிக்கிறதுன்னு மனசில் நிச்சயிச்சு 4 வகை படைகளும் வாகனங்களும் சூழ தயாராக வந்திருந்தாங்க. அத்தனையும் அறிஞ்ச பலராமர் பகையரசர்களோட முயற்சியும் திருமண கன்னிகையை கொணர ஸ்ரீ கிருஷ்ணர் தனியாக போயிருக்கிறதையும் கேட்டுணர்ந்து கலகம் நேருமோன்னு எண்ணி தம்பி மேலே உள்ள அன்பினால யானை, குதிரை, தேர், காலாட்படைகளோட வேகமாக கொண்டினபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். ஸ்ரீ கிருஷ்ணரோட வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சிறந்த லட்சணங்கள் கொண்ட பீஷ்மகரோட பெண்ணான ருக்மிணி அந்தனர் திரும்பி வராததை நினைச்சு சிந்தனையில் ஆழ்ந்தா. அந்தோ பாகியமற்ற என்னோட திருமணத்துக்கு இன்றைய இரவு தானே மீதி இருக்கு.
செந்தாமரை கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் இன்னும் வரலையே. காரணத்தையும் நான் அறியலை. என்னோட செய்தியை கொண்டு போன அந்த அந்தனரும் திரும்ப வரலையே. ஸ்ரீ கிருஷ்ணர் குறையேதும் அற்றவர். ஒருவேளை என்கிட்ட ஏதேனும் அருவருக்கத்தக்க குற்றத்தை பார்த்து அதனால என்னோட கைத்தலம் பற்ற முயற்சி எடுக்காம வராமல் இருக்காரோ? எனக்கு பாக்கியம் குறையா இருக்கு. பிரம்மதேவரும் அனுகூலரா இல்லையோ? பரமசிவனும் கூட இல்லையா அனுகூலரா இல்லை? ருத்ரரோட தேவியும் மலைமகளும் பதிவிரத்தையுமான கௌரி தேவி கூட இல்லையா பாராமுகமா இருக்கா? இப்படியா சிந்திச்சுக்கிட்டு இருந்த கோவிந்தனால மனம் கவரப்பட்ட ருக்மிணி அவர் வரதுக்கு இதுதானே உரிய நேரம்னு நினைச்சு கவலையில ஆழ்ந்து நீர் பெறுகிற தன்னோட 2 கண்களையும் மூடிக்கிட்டா. பரீட்சித் இப்படி ஸ்ரீ கிருஷ்ணனோட வருகையை எதிர்பார்த்து வாடற ருக்மிணியோட இடது தொடையும் இடது கையும் இடது கண்ணும் அவளோட விருப்பத்தை சொல்ற மாதிரி துடிச்சது. அதே சமயத்துல ஸ்ரீ கிருஷ்ணனால திரும்ப அனுப்பப்பட்ட அந்தனோத்தமரும் அந்த புறத்துல உலா வர்ற அரசகுமாரியான ருக்மிணி தேவியை பார்த்தார். முகம் மலர பரபரப்பு இல்லாம அமைதியா வர்ற அந்த அந்தனரை பார்த்த ருக்மிணி அவரோட லட்சணங்களாலேயே உண்மை நிலை உணர்ந்து புன்னகை பூத்து அவர்கிட்ட கேட்டா. அந்த அந்தனரும் யதுநந்தனன் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்திருக்கிறதையும் அவளை அழைச்சிட்டு போகிறதா உறுதி சொன்னதையும் அவகிட்ட தெரிவிச்சார். இது கேட்டுணர்ந்த ருக்மிணியோட மனசு களிநடம் புரிஞ்சது. இறைவனை தவிர வேற எந்த விருப்பமான பொருளையும் காணாததால அந்தனரை நமஸ்கரிச்சு மட்டும் நின்னான். தன் பெண்ணோட திருமணத்தை பார்க்க ஆர்வமா வந்திருக்கிற ராமகிருஷ்ணர்களை பார்த்த பீஷ்மக மகாராஜனும் சிறந்த அன்பளிப்புகளை ஏந்தி மேளவாத்தியத்தோட எதிர்கொண்டார். மதுபர்க்கம், தூய ஆடைகள், விரும்பத்தக்க அன்பு காணிக்கைகள் கொடுத்து முறைப்படி அவங்களே வரவேற்றார். பேரறிஞரான அந்த அரசர் சேனைகளும் துணைவர்களும் சூழ வந்திருக்கிற அந்த 2 பேருக்கும் அத்தனை செல்வங்களும் நிறைஞ்ச தனி மாளிகை கொடுத்து முறைப்படி விருந்து கொடுத்தார். இப்படி அங்க கூடின அரசர்கள் அத்தனை பேருக்கும் பெருமைக்கும் வயதுக்கும் படைபலத்துக்கும் செல்வத்துக்கும் அவங்கவுங்க மன விருப்பத்துக்கும் ஏற்ப உபச்சாரம் செஞ்சார். ஸ்ரீ கிருஷ்ணர் வந்திருக்கிறதை கேள்விப்பட்ட விதர்ப நகர மக்கள் தங்களோட கண்களையே பாத்திரமாக்கி அவரோட தாமரை முகத்தோட மகரந்த தேனை பருகினாங்க. இவருக்கு மனைவியாகிற தகுதி இருக்கிறது ருக்மிணி ஒருத்திக்கு தான், வேற எவளுக்கும் இல்லை. இந்த குறை ஒன்றும் இல்லாத ஸ்ரீ கிருஷ்ணன் தான் ருக்மிணிக்கு ஏற்ற கணவன். நாம இதுவரைக்கும் ஏதேனும் புண்ணியம் செஞ்சிருந்தா, அதனால 3 லோகத்தையும் படைச்ச இறைவனோட மனசு மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தா ஸ்ரீ கிருஷ்ணன் விதர்ப அரசரோட மகளான ருக்மிணியோட கைத்தலம் பற்றி அருள் புரியட்டும். பரீட்சித் அன்பு வலையில கட்டுண்ட நகர மக்கள் இப்படி வேண்டி நிற்க கன்னிகை ருக்மிணி படை வீரர்கள் 4 பக்கமும் புடை சூழ அந்த புறத்துல இருந்து அம்பிகையோட திருக்கோவிலுக்கு புறப்பட்டா. முகுந்தனோட திருவடி தாமரைகளையே இடைவிடாம நல்லா மனசுல இருத்தி தியானிக்கிற ருக்மிணி மௌனத்தை ஏற்றுக்கிட்டு தாய்மார்களும் தோழிகளும் சூழ கவச்சம் பூண்டு ஆயுதம் ஏந்தின படை வீரர்கள் 4 பக்கமும் காவல் புரிய பவானியான ஸ்ரீ அம்பிகையோட திருவடி மலர்களை தரிசிக்க கால்நடையாவே போனா. அப்ப மிருதங்கம், சங்கு, தப்பட்டை, பேரிகை முதலான வாத்தியங்கள் முழங்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான தாசிகள் பல சீர்வரிசைகளை கையில ஏந்தி முன்னாடி போனாங்க. தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிட்ட அந்தன பெண்கள் பூமாலை, சந்தனம், புத்தாடைகள், ஆபரணங்கள் ஏந்திக்கிட்டு முன்னாடி போனாங்க. சூதர்களும் மாகதர்களும் வந்திகளும் துதிக்க, பாடகர்கள் பாட, வாத்தியம் வாசிக்கிறவங்க வாத்தியங்களை முழக்கிக்கிட்டு மணப்பெண்ணை சூழ்ந்து போனாங்க. தேவியோட ஆலயத்தை நெருங்கினதும் ருக்மிணி கை கால்களை நீரால சுத்தம் செஞ்சுக்கிட்டு ஆச்சமனம் செஞ்சு தூய்மையடைஞ்சு மனசை ஒருமுகப்படுத்தி அமைதியோட அம்பிகைக்கு பக்கத்துல போனா. முறையறிஞ்ச முதிர்ந்த அந்தன பெண்கள் ருக்மிணியை சிவபெருமானோட கூடின அம்பிகையை முறைப்படி வணங்க வச்சாங்க. அம்பிகையை தங்களோட புதல்வர்களான கணேசன் முதலானவங்களோட கூடி மங்கள வடிவினலா விளங்குறவங்களை மீண்டும் மீண்டும் வணங்குறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே எனக்கு கணவராக வரணும்.
ஆசி புரிஞ்சு அனுமதி கொடுங்க. பரீட்சித், தேவியை நீராட்டி சந்தனம், அக்ஷதை, தூபம், தாடைகள், பூ மாலைகள், நகைகள், காணிக்கை பொருட்கள், தீப வரிசைகள் இவற்றால் ருக்மிணி வழிபட்டா. அதே மாதிரி சுமங்கலிகளான அந்தன பெண்களையும் தனித்தனியாக அதே உபச்சாரங்களால் உபசரித்து உப்பு, அப்பம், தாம்பூலம், திருமாங்கல்ய சரடு, பழங்கள், கரும்பு கொடுத்து உபசரிச்சா. அந்த அந்தன பெண்கள் அவளுக்கு ஆசி சொல்லி பிரசாதம் கொடுத்தாங்க. கல்யாண பெண் ருக்மிணி அவங்களையும் தேவியையும் வணங்கி அந்த பிரசாதத்தை பெற்றுக்கிட்டா. அப்புறம் மௌனத்தை கலைச்சு ரத்தின மோதிரம் அணிஞ்ச கையால் செடியோட கையை பிடிச்சிக்கிட்டு அம்பிகையோட ஆலயத்தில் இருந்து வெளியே வந்தா. அப்போ அவளோட அழகு பகவானோட மாயை மாதிரி வீரர்களையும் மயக்கிறதா இருந்தது. அழகான இடை, குண்டலத்தால் மேலும் அழகான முகம், இளமை அழகு, அறையில் ரத்தின மேகலை, கூந்தலோட மறைப்பில் தயங்கின பார்வை, தூய்மையான புன்னகை, கோவைப்பழம் மாதிரி சிவந்த உதட்டோட ஒளியில் சிவந்து தோன்ற முல்லை மொட்டு பற்கள், இவற்றோட கொஞ்சர சதங்கை ஒளியோட அழகான அண்ணன் நடையோட வர்ற அவளை பார்த்த அங்கே நின்ன மாவீரர்கள் அத்தனை பேரும் உள்ளம் கிளர்ச்சி அடைஞ்சு மயங்கி நின்னாங்க. ருக்மிணி ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட தன்னோட மேனி பொலிவை அர்ப்பணம் செஞ்சவ. அவளோட பெருமிதம் கொண்ட புன்சிரிப்பையும் வெட்கமிக்க பார்வையும் பார்த்து மனசை பறிகொடுத்து மயங்கி கையில் ஏந்தின ஆயுதங்கள் நழுவ யானைகளையும் தேர்களையும் குதிரைகளையும் அமர்ந்திருந்த அவங்க நழுவி கீழே தரையில் விழுந்தாங்க. இப்படி அசையிற தாமரை மலர் மாதிரியான மென்மையான தன்னோட திருவடிகளை மெதுவாக முன்வச்சு மெல்ல நடந்து வர்ற ருக்மிணி ஸ்ரீ கிருஷ்ணனோட வருகையை எதிர்பார்த்து இடது கை விரல்களால் நெற்றியில் படுற கூந்தல் சுருளை அகற்றி வந்திருக்கிற அரசர்களை வெட்கத்தோட கடைக்கண்களால் பார்த்தா. அப்ப அவ அச்சுதரான ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்தா. தன்னோட தேரில் ஏற விரும்பின ராஜகுமாரியான ருக்மிணியை பகைவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட தேரில் ஏற்றுக்கிட்டு அந்த அரசர்களோட படையை ஜெயிச்சு நரிகளுக்கு நடுவில் இருக்கிற தன்னோட உணவை சிங்கம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பலராமன் முதலானவங்களோட நொடி பொழுதில் வெகு வேகமாக அந்த இடத்துல இருந்து போனார். ஜராசந்தனுக்கு அடங்கின தன் மனமிக்க அரசர்கள் தங்களோட புகழை குலைக்கிற இந்த அவமானத்தை தாங்க முடியாம வில்லேந்தி நிற்கிற நம்மளை பொருட்படுத்தாம கோப்பர்கள் சிங்கத்தோட பங்கை மான் எடுத்துட்டு போகிற மாதிரி நம்மளோட செல்வத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்களே, நாம அவமதிக்கப்பட்டோமேன்னு உரக்க கத்தினாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தஸ்மஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 53வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.